இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் சிவபக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம் பகுதியில் நம்மை சுற்றியுள்ள ஊரில் அன்றாடம் ஏதேனும் ஓர் அதிசய நிகழ்வுகள் குறித்து நாம் ஏதேனும் ஒரு வழியில் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக கோவில்களில் நடைபெறும் நிகழ்வுகள் நம்மை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் வகையில் உள்ளது. கண் திறந்த பெருமாள், பால் குடிக்கும் அம்மன், வியர்க்கும் முருகன், பால் வடியும் சிலை என பல நிகழ்வுகளை நினைவு கூறலாம். அந்த வகையில் விழுப்புரம் அருகே ஓர் ஊரில் சிவலிங்கத்திற்கு தேனில் அபிஷேகம் செய்யும் போது மட்டும் கையில் கிளியுடன் அம்மன் தோன்றும் அதிசயம் அரங்கேறுகின்றது. வாங்க, இத்தகைய சிவத்தலம் எங்கே உள்ளது, என்ன சிறப்பு என்று, எப்படி செல்வது என்றும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, விழுப்புரம் மாவட்டம் கூத்தனூர் அடுத்துள்ள ரிஷிவந்தியம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். விழுப்புரத்திலிருந்து சுமார் 74 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருத்தலத்திற்கு அரசூர், திருவனவலூர், செங்குறிச்சி, இளவனசூர், தியாகதுர்கம் வழியாக பயணிக்க வேண்டும். அல்லது மாம்பழப்பட்டு, திருக்கோவலூர் வழியாக சுமார் 62 கிலோமீட்டர் பயணித்தாலும் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை அடையலாம். தேவர்களின் தலைவரான இந்திரன் அன்றாடம் ரிஷிவந்தியம் சென்று இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார். ஆனால் அத்தலத்தில் இருந்த பார்வதி தேவியை அவர் வழிபடவில்லை. ஒரு நாள் கோபமடைந்த அம்மன் இந்திரனின் பால் குடத்தை மறைத்து வைத்து விட்டார். பால் குடத்தை காணாததால் மனமுடைந்த இந்திரன் கோவிலில் பலிப்பிடத்தில் தலையை மோதி உயிர் விட முயற்சித்த போது ஈசன் இந்திரன் முன் தோன்றி இனி பார்வதிக்கும் பால் அபிஷேகம் செய்ய கூறினார். மேலும் இவ்வாறு அபிஷேகம் செய்யும் போது எனது உருவத்துடன் இணைந்து பார்வதி தேவியும் தோன்றுவார் என கூறி சிவன் மறைந்தார். அன்று முதல் இன்று வரை தேன் அபிஷேக பூஜை செய்யும் தருணத்தில் சுயம்பு லிங்கத்தில் அர்த்தநாரி ஈஸ்வரனாக ஆண் பாதி பெண் பாதியான தோற்றத்தில் கையில் கிளியுடன் அம்மனும் சிவனும் தோற்றம் அளிக்கின்றார்கள். சிவபெருமானுக்கு உகந்த நாளான சிவராத்திரி சிறப்பு பூஜைகளுடன் கொண்டாடப்படுகின்றது. ஆனி மாத பிரம்மோற்சவத்தன்று சுமார் 10 நாட்கள் விழா எழுப்பப்படுகின்றது. கார்த்திகை திங்கள் கிழமையில் மூலவருக்கு 108 சங்காபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நடை திறப்பு காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணியிலும் திறக்கப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் உள்ள சுயம்பு லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் விரைவில் குழந்தை பேறு அடைவதாக பக்தர்களிடையே கருத்துள்ளது. மேலும் சரிவர பேச்சு வராதவர்கள் சிவனுக்கு தேனில் அபிஷேகம் செய்து அத்தேனை பிரசாதமாக பெற்று சாப்பிட்டால் பேச்சு குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அர்த்தநாரீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் புது வஸ்திரம் படைத்து அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.